சூப்பரா இருந்துச்சு. தலை மாஸ்னு எப்போதுமே இது குறையவே கிடையாது. வேற மாதிரி ஆடினே இருப்போம். செம்மையா இருந்துச்சு. செம்ம வைப்பு. ஈரிஸ் படம் கிடையாது, புது படம் மாதிரி இருக்கு படம். மங்காத்த அளவுக்கு வரும். நான் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். கோட்ட அளவுக்கு இல்லடா. மணிக்கு போற வச்சு அதை கொடுத்துரும். வேற லெவல். அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பழைய படம் பார்த்து இப்போ நான் 9th படிக்கும் போது இந்த படம் ரிலீஸு. இப்போ அவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்த படம் மாதிரியே இல்லை. வேற லெவல். உள்ளே போய் பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ மிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆனால் பயங்கரமா இருந்துச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. மாசு ப்ரோ வேற மாதிரி. மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ. படம் தரமா இருக்குண்ணே. தலை தான் அது. ரீரிலீஸ் மாதிரியே தெரியல. ஒரு 2011க்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு, மூவி வந்திருக்கு. அளவுக்கு இல்ல ப்ரோ. புதுசா பார்த்த மாதிரி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கூஸ்பம் தான். ஸ்ரீபதி தேட்டர் வந்து இது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த தேட்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. செமையா கண்டிப்பா இல்ல, செம செலிப்ரேஷன், செம என்ஜாய்மெண்ட். ஆக்சுவலாக 2011ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்க முடியல. ஸோ ஒரு 1 week 10 days பேக் தான் போய் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ஃபீல் இருக்கு. ஃபீல் குட் மூவி. தலை கலக்கியிருக்காரு. தெரியும், மங்காத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து திரும்ப படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். கொடுத்த காசுக்கு என்ட்ரிக்கே முடிஞ்சு ப்ரோ. மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ. மங்காத்த அளவுக்கு இல்லடா. ரிலீஸ் மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். தலை தான் நான் முரட்டுனே. மங்காத்தா தான் பூலு. படம் நல்லா இருக்கு. கடவுளே அஜித் வேற மாதிரி ப்ரோ படம். தேங்க்யூ ப்ரோ. ஸ்ரீபதி சிமஸ். மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ. நல்லா வேற லெவல் ப்ரோ. மங்காத்தா தான் ப்ரோ. மங்காத்த அளவு இல்லை ப்ரோ. மங்காத்த அளவுக்கு ஆல்வேஸ் ஏகே. மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. தரமா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல். மங்காத்த அளவுக்கு இல்லை. மங்காத்த அளவுக்கு ரிலீஸ் மாதிரியே இல்லை ப்ரோ. கேம்பா குடிங்க, தெம்பா இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ரீவாட்ச் பண்ற மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான். ப்ரோ மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஆனா தெரிய விட்டுருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். நல்ல கிளாஸா இருக்கும். தலை ஜெயிச்சிருக்கும். புரியல ப்ரோ. எது நல்லா மங்காத்தா தான் ப்ரோ. என்ன மங்காத்த அளவுக்கு வருமா? ப்ரோ விசில் ஊதிட்டு போங்க. டிவி கேமரா பாத்துங்க. ஊதிட்டு போங்க விசில. டிவி கேமரா நீங்க சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போங்க. நீங்க வீட்ல தானே சொல்லுங்க. வாய்க்கு சொல்லிட்டு போங்க. விசில ஊதுங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தெரியும். அவ்வளவுதானா? ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. என்னைக்குமே மங்காத்தா மட்டும்தான் தரமா இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம 2011 செதுக்கிருப்பாப்ல, அந்த டைம்ல எப்படியே பஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த தடவை திரும்ப இந்த ஹவுஸ்ஃபுல்லோட எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப தரமா இருக்கு. ஒரு பிஜிஎமும் திரும்ப இந்த மாதிரி பிஜிஎம் இனிமே இந்த லைஃப்ல பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎமும் செதுக்கி இருப்பாப்ல. செலிப்ரேஷன் சூப்பரா இருந்தது. ஹவுஸ்ஃபுல் ஷோ ஃபுல்லாவே ஹவுஸ்ஃபுல். புதுசா படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ரீரிலீஸ் கிடையாது. ஆக்சுவலா எந்த ரீரிலீஸும் இது வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஆகி நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. ஸோ இந்த தஞ்சாவூர்ல இந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். நிறைய படம் எடுக்கணும்னு நான் கேட்குறோம். கில்லி ரீரிலீஸ் தான் ரெக்கார்ட் இது வரைக்குமே இருக்கு. இப்போ இது பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆல்ரெடி நம்ம ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் பார்த்துருப்போம். இப்போவே ஹவுஸ்ஃபுல் தான். இதுக்கப்புறம் திரும்ப வர ஷோ எல்லாமே கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியும். மங்காத்தா வந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு? இல்ல கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸ் கண்டிப்பா செலிப்ரேட்டா தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஈக்குவலா எங்களுக்கும் கண்டிப்பா அதே செலிப்ரேஷன் இருக்கும்.